மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை படத்தில் மட்டும் பார்த்தவன் இல்லைன்னா நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல நேரங்களில் கிடைச்சிருக்கு. இதே ஸ்டுடியோ, இந்த சஜா ஸ்டுடியோக்கு நான் பல முறை வந்திருக்கிறேன். ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறப்போ அப்போ நான் முதலமைச்சருடைய மகனாகவே இருந்தேன். அதனால் இவங்ககிட்ட டிக்கெட்டு கொடுத்தா, நன்கொடை சீட்டு கொடுத்தா அதிகமாக விற்று கொடுப்பான்னு எனக்கு லீவும் கொடுத்துருவாங்க. ஆக உடனே நான் புறப்பட்டு எங்கே வருவேன்னா, முதல்ல அந்த டொனேஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு முதல்ல வர்ற இடம் இந்த சத்யா ஸ்டுடியோக்கு தான் வருவேன். 250 ரூபா டிக்கெட் வாங்கி வருவேன். அதான் காஸ்ட்லி இருக்கிறதுல அப்போது. ஆக என் மீது அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் கொண்டவர் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு இந்த சாறு போட்டால் மரியாதை கோவரன்னு தெரியாது. நான் சாறு போட்டு அவரை சொல்லிட்டேன் ஒரு தடவை. உடனே தலைவரிடத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்டே பண்ணார், உங்கள் பிள்ளை என்னை பார்த்து சாறு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் டிக்கெட்டு நான் தான் போய் வாங்குவேன். தேட்டரில் போய் கியூர் பேஸ் தெரியுன்னு. அதனால் அவர் படம் ரிலீஸ் ஆனால் முதல்ல கோபாலபுரத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவார். என்னை கூப்பிட்டு எப்படி இருந்துச்சு படம் என்று கேட்பார். நான் ஓப்பனாக சொல்லுவேன், இது அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நீங்கள் லவ் சீரில் சூப்பராக நடிச்சிங்க இப்படிலாம் சொல்லுவேன். தேவி, நான் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்.